வணக்கம். சுவை தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பொருள் பின்வரு நிலையணி. இதற்கு முந்தைய பதிவில் சொல் பின்வரு நிலையணியை பற்றி பார்த்தோம். பின்வரு நிலையணிகள் 3 வகைப்படும். 1 சொல் பின்வரு நிலையணி, 2 பொருள் பின்வரு நிலையணி, 3 சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதில் பொருள் பின்வரு நிலையணி என்றால் என்ன என்பது பற்றிய முழுமையான விளக்கத்தை இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்கலாம். பொருள் பின்வரு நிலை அணி. பெயர்லேயே அந்த அணிக்குண்டான விளக்கம் இருக்குது. பொருள், அந்த சொல்லின் பொருள் பின்வரு நிலை, மறுபடியும் அதே பொருள் வரும். வேறு சொற்கள் வரும், ஆனால் பொருள் மட்டும் என்னது, அதே பொருளே பின்வரும் நிலை. இதுதான் பொருள் பின்வரு நிலை அணி. இப்போ இந்த அணி விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு செய்யுளில் ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு நிலை அணி எனப்படும். இப்போது இதுக்கு உதாரணமாக சான்றா 2 சொற்கள் இங்கே கொடுத்துருக்கோம். என்னென்னா அரசன் அப்படிங்கிறது ஒரே பொருள் தான். ஆனால் இந்த அரசனை எப்படியெல்லாம் சொல்லலாம், மன்னன், வேந்தன், கோன், கோ, இப்படி என்ன சொற்கள் வந்தாலும் பொருள் என்னது, அரசன்கிற ஒரே பொருள் தான். அதே மாதிரி ஊன், ஆகாரம், அடிசில், உண்டி, இந்த சொற்கள் வேறையாக இருந்தாலும் கூட அதனுடைய பொருள் என்னென்னா உணவுங்கிற ஒரே பொருள் தான். அதாவது சொற்கள் வேறு வரும், ஆனால் பொருள் மட்டும் ஒரே பொருளாக வரும். இதுதான் பொருள் பின்வரு நிலை அணி. பொருள் பின்வரு நிலை அணிக்கு எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு செய்யுளை பார்க்கலாம். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குலை. ஒரு வசந்த காலம் வருது, அதை வர்ணிக்க வந்த அந்த புலவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மலரையும் பற்றி அது மலர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப அழகாக சொல்லணும்னு நினைக்கிறாரு. எப்படின்னு பார்த்தோன்னா, தோன்றி அப்படிங்கிறது ஒரு மலர், அது அவிழ்ந்தன தோன்றி, தோன்றி மலர்கள் மலர்ந்தன. அலர்ந்தன காயாங்கிறது ஒரு வகையான மலர், காயா செடிகள் மலர்ந்தன. நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, அழகிய முல்லை அரும்புகள் மலர்ந்தன. மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை மலர்கள், மகிழ்ந்து அந்த பருவகாலம், அந்த குளிர்ச்சியான அந்த பருவகாலத்தில் மகிழ்ந்து அதனுடைய இதழ்கள் மலர்ந்தன. கருவிளை மலர்ந்தன, விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குலைகள் மலர்ந்தன. இங்கே எல்லாமே மலர்ந்தன அப்படிங்கிற ஒரே பொருள் தான். ஒவ்வொரு மலர்களையும் மலர்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேறு சொற்கள் இங்கே வந்திருக்கு. அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, இதழ்விண்டன, இந்த மாதிரி. இப்போ இதனால் இது பொருள் பின்வரு நிலை அணி. இந்த பாடல் பொருள் பின்வரு நிலை அணிக்கு எப்படி பொருந்தி வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த அணி பொருத்தம் அப்படின்னு தனியாக எழுதணும். பருவகாலம் வந்ததும் மலர்கள் மலர்கின்றன. மலர்தல் என்னும் பொருள்பட அழகாக சொல்ல அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, இதழ்விண்டன, விரிந்தன என்னும் வேறு சொற்களை புலவர் பயன்படுத்தியுள்ளார். இந்த செய்யுளில் ஒரே பொருள் தரும் வேறு சொற்கள் வந்துள்ளதால் இது பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு இந்த முடிவையும் எழுதணும். பொருள் பின்வரு நிலை அணிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறளை பார்க்கலாம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. திருக்குறளினுடைய பொருள், ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும், மற்றவையெல்லாம் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. அடுத்தது அணி பொருத்தம். இத்திருக்குறளில் செல்வம், மாடு ஆகிய 2 சொற்களுமே செல்வம் என்ற ஒரே பொருளை தருவதால் இது பொருள் பின்வரு நிலை அணி. இந்த மாதிரி அணி பொருத்தம் தனியாக எடுத்து எழுதணும். இப்போ பொருள் பின்வரு நிலை அணி என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா வந்துச்சு அப்படின்னா முதல்ல எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி அணி விளக்கம் எழுதிட்டு அதுக்கப்புறம் சான்று எழுதிட்டு சான்றுக்கு அப்புறம் அந்த சான்றினுடைய பொருள் எழுதணும். கடைசியாக அணி பொருத்தம், இந்த பாடல் அல்லது இந்த திருக்குறள் எப்படி இந்த அணிக்கு பொருந்தி வருகிறது அப்படிங்கிறத எழுதி அதனோட முடிவில் இந்த காரணத்தினால இது பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்றத சொல்லி இந்த வினாவுக்கான விடையை நிறைவு செய்யணும். இந்த மாதிரி எழுதும் பொழுது இந்த வினாவுக்கான முழு மதிப்பெண்களையும் நிச்சயமாக பெற முடியும். இதுவரையிலும்
பொருள் பின்வரு நிலையணியை பற்றிய முழுமையான விளக்கத்தை ஒரு செய்யுளையும் ஒரு திருக்குறளையும் சான்றாகளாக வைத்து தெளிவாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள மற்றொரு பதிவின் மூலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.